Praise the Lord, Hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் 17 முதல் 20 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 17வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் கடைசி ராஜாவாக ஓசேயா வருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான், ஆனாலும் தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்களைப் போல் செய்யவில்லை என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. கிமு 722 முதல் 210 வருடங்களாக நடந்து வந்த விக்கிரக ஆராதனை, ஆவிக்குரிய கலகங்கள், ஒழுக்க நெறி சீர்கேடு ஆகியவற்றுக்கு பின் தேவன் இஸ்ரவேல் தேசத்தின் வீழ்ச்சியையும் நாடு கடத்தப்படுவதையும் கட்டளையிட்டார். சமயமே உண்டாகும். தேவனுடைய மக்களில் காணப்பட்ட கட்டுக்கடங்காத தீமைகளின் அதிகரிப்பு திரும்ப மீள முடியாத ஒரு உச்ச நிலை அடைந்தது. அவருடைய பாவங்கள் முழு அளவையும் எட்டியது. எங்கு பாவங்கள் அளவு கடந்து போகிறதோ அங்கெல்லாம் தேவ கோபாக்கினை கடந்து வருவது இயல்பு. அங்கே தேவன் தம்முடைய நியாய தீர்ப்பினால் தேசத்தை கலைத்து விடுவதை பார்க்கிறோம். கத்திரசமயம் உண்டாகுது. தேவனிடத்தில் விசுவாசமுள்ள மீதியான ஒரு சில விசுவாசிகள் மாத்திரம் தேவன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதை காண தங்கி இருந்தார்கள் என்பதை ரோமர் 9:27 தெரிவிக்கிறது. கத்திரி பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த அதிகாரத்திலே 7வது வசனம் முதல் பாவம் காரணமாக இஸ்ரவேலர் நாடு கடத்தப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய மீட்கப்பட்ட உடன்படிக்கையின் மக்களை தம்முடைய சமூகத்திலிருந்து விலக்கிவிட்டதற்கான இறையியல் ரீதியானதும் ஒழுக்க ரீதியுமான காரணங்களை கொடுக்கிறார். அவர்கள் தங்களை எகிப்திலிருந்து விடுவித்த தேவனுடைய அன்பையும் கிருபையையும் மறந்து விட்டார்கள். தங்களை சுற்றியுள்ள அஞ்ஞான மக்களின் வழிபாட்டை தெரிந்து கொண்டார்கள். அதன் மூலமாக தாங்கள் வளமாய் வாழலாம் என்று சொல்லி நினைத்தார்கள். அவர்கள் சத்தியத்தை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள். எனவேதான் அங்கே கோபாக்கினை கடந்து வந்து இங்கே பிரஜாதிகளின் கைகளிலே கொடுக்கப்படுகிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். உண்டாவதாக மக்களின் பாவங்களை கண்டித்து அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்ப வேண்டும் என்று எச்சரித்த தேவனுடைய தீர்க்கதரிசிகளை இஸ்ரவேல் புறக்கணித்தது. அவர்கள் எலியா, எலிசா, ஆமோஸ், ஓசியா மற்ற தீர்க்கதரிசிகள் ஆகியோரின் வார்த்தைகளை கேளாமல் நிராகரித்து விட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க விரும்பாமல் அதற்கு கீழ்ப்படிய மறுப்பதும், பாவத்துக்கும் தீமைக்கும் எதிரான தீர்க்கதரிசிகளின் செய்திகளை கேட்டும் செவிகொடாமல் புறக்கணிப்பதும் விசுவாசம் மறுதளிப்பதும் வெளிப்படையான அடையாளங்கள். இஸ்ரவேலர் நட்சத்திர கூட்டங்களை தெய்வங்களாக பணிந்து கொண்டு மற்ற அந்நிய தெய்வங்களையும் சேவித்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் அது தங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தரும் என்று நம்பினார்கள். ஆம், தங்களையே அவர்கள் ஏமாற்றி கொண்டார்கள். அங்கே யூதா கோத்திரத்தை குறித்து தென் தேசம் யூதா கோத்திரமும் பென்யமீன், சிமியோன் கோத்திரங்களின் பகுதிகளும் கொண்டதாயிருந்தது. 10 கோத்திரங்களிலிருந்தும் எருசலேமில் தேவனை தொழுதுகொள்வதற்கென்று வந்து குடியவர்களும் அங்கிருந்தனர். இவ்வாறு யூதா தேசமானது எபிரேய மக்களுடன் தேவன் செய்த உடன்படிக்கையை காப்பாற்றும் மக்களை கொண்டதாயிருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் கோத்திரத்தார் சந்ததியார் பாலஸ்தீன தேசத்தில் இருந்தார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அங்கே
தொடர்ந்து சமாரியாவில் மக்கள் மீண்டும் குடியேற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அசிரியாவின் ராஜா அந்நிய நாட்டு கைதிகளை சமாரியா பட்டணத்தில் கொண்டு குடியேற செய்தான். தேசத்தில் மீதியானவர்கள் இருந்ததால் அவர்களை அழிப்பதற்காக இப்படி செய்தான். அசிரியாவுக்கு கடத்தி செல்லப்படாத இஸ்ரவேலரும் இஸ்ரவேல் வந்து குடியேறிய அந்நியர்களுக்கும் இடையே கலப்பு திருமணங்கள் நிறைவேற்று சமாரியர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு இனம் தோன்றினது. ஆம், அவர்கள் புதிய கலாச்சாரம் உடையவர்களாய் இருந்தார்கள். அங்கே சமாரியாவுக்கு ஆண்டவர்தாமே நல்ல செய்தியை சமாரியா ஸ்திரீயுடன் உரையாடி சொல்லுகிறதை குறித்து யோவான் 4வது அதிகாரத்திலே பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்திலே சமாரியர்கள் பிலிப்பின் ஊழியத்தினால் அவர்கள் ஆண்டவருடைய விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி எழுத நாம் பார்க்கிறோம். சமீபம் உண்டாவதாக. தொடர்ந்து 18வது அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வடதேசம் சமாரியா ஆகியவற்றின் வீழ்ச்சியை குறித்து சொன்ன பின்னர் இங்கே தென்தேசமாகிய யூதாவின் வரலாற்றை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு தருகிறார். அது எசேக்கியா ராஜாவின் நல்ல அரசாட்சியிலிருந்து தொடங்குகிறது. யூதாவின் ராஜாக்களில் சிறந்தவர்களில் ஒருவராக கருதப்பட்ட இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே சார்ந்திருந்தார். கட்டளை கை கொண்டதோடு தேச மக்களையும் பாவங்களை விட்டு தேவனத்தை திரும்பும்படியாக அங்கே முயற்சி செய்கிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயத்தை பழுது பார்த்து தூய்மையாக்கினார். அசிரியா ராஜா அதிகாரம் தள்ளிவிட்டார். சனகரிப்பு எருசலேமை பயன்படுத்தின பொழுதும் ஆண்டோட சமூகத்தில் கொண்டு வந்து அந்த காரியங்களுக்கும் தேவன் தருகிற ஜெயத்தை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து 19வது எருசலேம் மீட்பு தரிசனத்திற்கு அறிவிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். இதோ எசேக்கியா தேவ சமூகத்திலே போய் ஜெபிக்கிற ஒரு மனிதர், ஜபத்தால் ஜெயம் அடிக்கிறவர். சனகரிப்பின் வீழ்ச்சியை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லி அதுபடியா இது நிறைவேறினதை பார்க்கிறோம். 20வது அதிகாரத்திலே எசேக்கியா வியாதியாய் படுத்திருந்த பொழுதும் அங்கே ஏசாயா வந்து மரித்து போவீர் என்று சொன்ன பொழுதும் கர்த்தர் மீது விசுவாசம் கொண்டு தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது தேவன் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தார். இந்த வசனங்களை தான் தியானிக்கும் பொழுது சலுன மகத்து தேவனுடைய கிருபையை நாம் பற்றிக்கொள்ளும். உன்னரான தேவன் மகிமையான காரியங்கள் செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.